கனவில் கூட நினைத்து பார்க்க முடியாத ஓர் அவல நிலையிலும் சுகாதாரமற்ற சூழ்நிலையில் மூதாட்டி ஒருவர் தன் மாற்றுத்திறனாளி மகனுடன் வீடின்றி தவித்து வருகின்றார். இந்த துயரத்தை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. பெயருக்கு தான் வீடு. மழை பெய்தால் தண்ணீரில் மிதக்கும், வெயிலடித்தால் அனல் தகிக்கும். அப்படி ஒரு இடமாக இருக்கும் இந்த குடிசைக்குள் தான் இவர்களின் அன்றாட வாழ்க்கை. குடிசை என சொல்லும் அளவுக்கு கூட இல்லை இவர்கள் வசிக்கும் இந்த இடத்தை பார்க்கும்போது. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி அருகே உள்ள பெரும்பத்து கிராமத்தில்தான் இந்த அவலம். கணவனை இழந்து இந்த 85 வயது மூதாட்டி தங்கமணி தன் தள்ளாடும் வயதில் 60 வயது மாற்றுத்திறனாளி மகனுடன் வார்த்தைகளால் விவரிக்க முடியாத வேதனையில் காலம் கழித்து வருகிறார். வீட்டிற்குள் படுத்த படுக்கையாய் கிடக்கும் இந்த தங்கமணிக்கு 2 மகள்கள் மற்றும் 1 மகன் என 3 பிள்ளைகள். இதில் மூத்த மகளின் வீட்டருகே உள்ள மரத்தடியில்தான் இந்த அவலமான சூழலில் அவர் வசித்து வருகிறார். தங்கமணியின் ஒரே மகனான டேவிட் ராஜாவுக்கு 60 வயதான நிலையில் அவர் மாற்றுத்திறனாளி என்பதால் வேலைக்கு சென்று தாயை கவனிக்க முடியாத நிலை. தங்கமணியின் மகளும் இவர்களின் குடிசைக்கு அருகே மற்றொரு குடிசையில் இதேபோல் குடும்பத்துடன் வசித்து வருகிறார். அரசின் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் வீடு கேட்டு பல முறை மனு அளித்தும் யாரும் தங்களை கண்டுகொள்ளவில்லை என தெரிவிக்கின்றனர். எப்படியும் இவர்களுக்கு உதவிக்கரம் நீண்டு நிம்மதியான வாழ்க்கை இவர்களுக்கு வேண்டும் என்பதே விருப்பம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.